ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் ஒரு ஸ்பெஷல் பீஃப் ஃப்ரை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணிக்கணும். அடுத்து 3 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் கழுவி வச்சுருக்க பீஃபை தட்டிட்டு பீஃபை அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளி, தக்காளி, இஞ்சி அவ்வளோத்தையும் பீஃபை கூட குக்கரில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வீற்றணும். அது தேவையான அளவு நீங்கள் பார்த்து வீற்றினா போதும். அதில் எவ்வளோத்துக்கு தேவையோ அவ்வளோ வீற்றுங்க. நான் அது நம்புகிற அளவுக்கு வீற்றிருக்கேன். நீங்களும் அவ்வளோத்துக்கு வீற்றிக்கோங்க. குக்கரை மூடி 8 பிசில் வச்சதுக்கப்புறம் நமக்கு அது ரொம்பவே குக் ஆகிருக்கும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் மசாலா போட வேண்டியது இருக்கும். மசாலாக்கு தேவையானது மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் தனியா பொடி, மஞ்சள் பொடி, சிக்கன் மசாலா, கொஞ்சம் உப்பு, இவ்வளோவுமே அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ரொம்பவே அந்த தண்ணி வற்றுது வரைக்கும் அதை கிண்டி வச்சுட்டே இருக்கணும். நம்ம உப்பு போடுதோ தேவையான அளவு போடணும். அது தண்ணி வற்றுது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ரொம்பவே வற்றினதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய், வேணால் கடுகு, கறிவேப்பிலை வேணால் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கல. அதுக்கப்புறம் அதை நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கும்போது அது ரொம்ப ஃப்ரை ஆகி வந்துகிட்டே இருக்கும். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அது விட்டாலும் நல்லா தான் இருக்குது, இடையிலானா நல்லா தான் இருக்குது. கொத்தமல்லி தலையை தூவிட்டு அதை நம்ம எது கூட வேணாலும் ஆட் பண்ணி சாப்பிடலாம். நமக்கு எது கூட வேணாலும் சாப்பிட்டாலும் அது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். பீஃப் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்க்கலாம்.